அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தம். இன்றைய ஆத்மோபதேசம் சமாதி நிலை என்றால் என்ன? இதைப் பற்றி நிறைய கருத்துகள், நிறைய உபதேசங்கள் இருக்கின்றது. இதைப் பற்றி என்னுடைய அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இது என்னுடைய அனுபவம். இது மட்டும் தான் உண்மை என்று நான் சொல்லவில்லை. இது என் அனுபவத்தில் ஏற்பட்டதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகின்றேன். முதல் விஷயம், சமாதி என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் சம ஆதி. எது ஆதியாக இருக்கின்றதோ, எது எந்த தன்மை பிரபஞ்சத்தின் மூலமாக, பிரபஞ்சத்தின் இருப்பாக இருந்து வெளிப்படுகின்றதோ, அதுவாகவே இருக்கின்றதோ, அந்த தன்மைக்கு சமமாவது, அதை உணர்வது அல்லது அதில் லயம் கொள்வது, இதற்கு பெயர்தான் சமாதி என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம். இது சற்று விளக்கமாக பார்ப்போம். அப்போ ஒரு ஜீவாத்மா அல்லது பரமாத்மா அல்லது பிரபஞ்ச சக்தியுடைய மூலம் இருப்பு என்னவாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஒரே ஒரு பதில்தான் நான் அனுபவித்தது. அந்த மூலம் ஆனந்தத்திலேயே இருக்கின்றது. ஆனந்த தன்மையிலேயே இயங்குகின்றது. பிரபஞ்சத்தின் இருப்பு ஆனந்தத்திலே இருப்பதினால் அதில் லயம் கொள்வதுதான் சமாதி நிலை. ஆனந்தத்தை உணர்வது வேறு, ஆனந்தத்திலேயே லயம் கொள்வது வேறு. ஆனந்தத்தை உணர்வது முதல் படி. ஆனந்தத்திலே லயம் கொள்வது சமாதி நிலை. அதாவது ஒரு மனிதனாய் பிறந்த பிறகு இந்த ஜீவாத்மா தொடர்ந்து வாழ்க்கையை வாழ வாழ இந்த உயிர் தன்மை எதிர்பார்த்த இந்த ஆனந்தம் அதை தெரியாமலேயே வெளி உலகத்தில், சமுதாயத்தில் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றது. அதனாலதான் ஒவ்வொரு மனிதனுமே தாம் எதிர்பார்த்த நிரந்தரமான சந்தோஷம் உறவுகளில் கிடைக்கவில்லையே, தொழிலில் கிடைக்கவில்லையே, பொருளாதாரத்தில் கிடைக்கவில்லையே என்ற புரிதல் ஏற்படத் துவங்கும். இது டீஃபால்ட்டா எல்லா மனிதர்களுக்கும் நடக்கும். என்னன்னா, இது எப்ப நடக்கும் அப்படின்னா, சலிப்புத்தன்மை. அதாவது எதிர்பார்த்த நிரந்தரமான சந்தோஷம் எல்லா முயற்சியும் செய்தும் பிறகும் கூட கிடைக்கவில்லை என்கின்ற தன்மை வருவதற்கு சற்று காலங்கள் எடுக்கும். ஆனால் இது நடக்கத் துவங்கும். இது நடக்கும். எல்லா மனிதர்களுக்கும் நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது அந்த கணம்தான் அந்த மனிதன் ஏதோ ஒன்று என்னால் முழுமையை உணர முடியவில்லை. முழுமையான அந்த இருப்பை நான் எதிர்பார்க்கின்ற அந்த நிரந்தரமான அந்த உணர்வு, சந்தோஷம் கிடைக்கவில்லையே என்று சிந்திக்க துவங்குகின்றான். அப்பொழுதுதான் அந்த கணம்தான் ஆன்மீகம் துவங்குகின்றது. இந்த பயணத்தில் பல வகையான தியானங்கள், பல வகையான பயிற்சிகள், பல வகையான ஆன்மீக மார்க்கங்களில் பயணம் செய்யும்போது
இந்த ஆன்மாவாகிய ஜீவாத்மா ஆகிய இருப்பு, இந்த மூலம், உயிர் ஆனந்தத்தில் இருப்பதினால், இந்த ஆனந்தத்தை வைத்து ஆன்மீக வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு அனுபவத்தையும் பார்க்க பார்க்க, இது நிரந்தரம் இல்லாமல் இருக்கின்றேன் என்கின்ற ஞானம் புரிய வைத்துக் கொண்டே இருக்கும் இந்த ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவாத்மா. இது எல்லாருக்கும் நடக்கும். இந்த ஆன்மீக பாதையில யாரெல்லாம் பயணம் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையில பார்த்திருக்க முடியும். நீங்களாகவே அதை புரிந்து கொள்வீர்கள். இந்த பயணம், இந்த பயிற்சி என்னுள் ஏதோ ஒன்று நிறைவைத் தரவில்லை. ஏதோ ஒன்று என்னுள் எதிர்பார்க்கின்றது, அது நடக்கவில்லை என்று புரிய வைத்து அடுத்தடுத்த படிகளை நோக்கி நகர்த்திக் கொண்டே இருக்கும். நீங்களும் நகர்ந்து கொண்டே இருந்திருப்பீர்கள். அப்ப இது எப்பொழுதுதான் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கின்றோமே, அது எப்பொழுது நம்முள் முழுமை பெறும் என்கின்ற ஏக்கம் பல குருமார்களை சந்திக்க வைக்கின்றது, பல யாத்திரைகளை செய்ய வைக்கின்றது, பல சிந்தனைகளை யோசிக்க வைக்கின்றது. அதனாலதான் தொடர்ந்து யாத்திரை செய்தவர்களும் கூட சில காலங்கள் கழித்து யாத்திரைகளையும் நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வருகின்றது. ஏனென்றால் அதன் மூலமாகவும் ஏதோ ஒன்று நாம் எதிர்பார்த்தோம், அது அங்கு நடக்கவில்லை என்ற ஞானம் புரியும். எந்த பயிற்சியுமே தொடர்ந்து செய்ய இயலாது. பயிற்சியற்ற நிலைதான் சமாதி நிலை. பயிற்சி செய்வது முதல் படியாக இருக்கும். இந்த ஆன்மீக பயணத்துல நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்திருக்கலாம். அமானுஷ்யமான சக்திகள், பல வகையான அனுபவங்கள், பரவச நிலை. இதெல்லாம் பார்த்து பார்த்து ஏதோ ஒன்று முழுமையடையவில்லை, ஏதோ ஒன்று முழுமையடையவில்லை என்கின்ற உணர்வு மீண்டும் மீண்டும் உங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும். ஏதோ ஒன்று நான் முழுமையடையாமல் இருக்கின்றேன் என்று சொல்வதே, என்று உணர வைப்பதே உங்கள் ஆன்மாதான். அப்ப இந்த ஆன்மா என்கின்ற உயிர் ஏதோ ஒரு பரிபூரண தன்மையில் இருக்கின்றது என்பது உண்மை. ஆன்மா பரிபூரணத்தில் இருப்பது உண்மை என்றால், அதோடைய தன்மையும் ஒன்று இருக்கின்றது. அந்த தன்மை இருப்பதனால்தான் நீங்கள் சமுதாய வாழ்க்கையாகட்டும், ஆன்மீகத்தில் பயணம் செய்தாலும் கூட, இந்த தன்மை முழுமையாக இருப்பதினால், இதோடு செயல்களோடு ஒப்பிட்டு பார்த்து, இது ஏதோ ஒன்று நான் முழுமையடையவில்லை என்று நீங்களாகவே உணர்கின்றீர்கள். அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய பதிலாகத்தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் தேடிக்கொண்டே இருக்கின்றீர்கள். இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், உங்களுடைய ஜீவாத்மா ஆனந்தத்தில் இருக்கின்றது. இது முதல் விஷயம். இந்த ஆனந்தத்தில் லயம் கொள்வதுதான் சமாதி நிலை என்று சொன்னோம். இந்த ஆனந்தத்தை உணர்வது வேறு, ஆனந்தத்தில் லயமாவது வேறு. ஆனந்தத்தை உணர்வது, உங்கள் இருப்பை நீங்கள் தெரிந்து கொள்வது, சில நிமிடங்கள் அனுபவிப்பது. புத்தி ரீதியாக தெரிந்து கொள்வது, அனுபவ ரீதியாக சில நிமிடங்கள் அனுபவிப்பது. அது ஞானம். நான் ஞானத்திற்கு விளக்கம் சொல்லியிருக்கின்றேன். ஞானம் என்பது ஒரு சனமாவது தன் இருப்பாகிய ஆனந்தத்தை உணர்ந்தவர்கள் ஞானிகள். இந்த சமாதி நிலை என்பது
இந்த ஆனந்தத்திலேயே லயம் கொள்வது. இதைப் பற்றி தான் இன்று நாம் பார்க்கப் போகின்றோம். ஆனந்தத்தில் லயம் கொள்வது என்றால் என்ன? அது எப்படி? சற்று கவனிப்போம். இந்த சத், சித் என்கின்ற இருப்பு, இந்த உயிர் தன்மை ஆனந்தத்தில் இருக்கின்றேன் என்பது உண்மை. ஆனந்தமாக இருக்கின்றேன். இப்பொழுது இதை எப்படி அனுபவிப்பது என்றால், இங்கு கவனம் என்கின்ற ஒரு விஷயம் தேவைப்படுகின்றது. கவனம். உதாரணத்திற்கு நான் இந்த உபதேசத்தை பார்க்கும்போது நீங்க கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த கவனத்தை வெளிமுகமாக திருப்பும்போது, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை நீங்கள் செய்து கொள்கின்றீர்கள். இந்த கவனத்தை பிரயோகம் செய்து. அதனால தான் சமுதாயத்தில கவனமா இருங்க. கவனக்குறைவு ஏற்படுறதுனால, நாம சரியான முடிவு எடுக்க முடியல. ஸோ கவனமா இருந்தோம்னா, சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுத்து, வாழ்க்கை இனிமையாக எடுத்துட்டு போலாங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அப்ப இந்த கவனத்தை உள்முகமாக திருப்பும்போது, ஆனந்தத்தை உணர முடிகின்றது. இது ஆனந்தத்தை உணருதல். இந்த வாசகத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள். கவனத்தை வெளிமுகமாக பார்க்கின்ற கவனத்தை உள்முகமாக திருப்பும் பொழுது, தன் இருப்பை உணர முடியும். இதற்கு பெயர் ஆனந்தத்தை உணர்தல் என்று அர்த்தம். இந்த ஆனந்தத்தில் லயம் கொள்ளுதல் என்கின்ற சமாதி நிலைக்கு என்ன அர்த்தம்னா, கவனமற்ற நிலையில் இருப்பதுதான் சமாதி நிலை. கவனத்தை கைவிடுவது. இந்த வாசகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனத்தையே கைவிடுவது. கவனமற்ற நிலையில் இருக்கும் பொழுது, இருப்பாய் இருக்கின்ற ஆனந்தத்திலேயே லயம் கொண்டே இருப்பீர்கள். எனக்குள் இது நிகழ்ந்ததற்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கண்களை மூடும் பொழுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. இந்த கண்களை மூடும் பொழுது, இந்த கவனம் வெளிமுகமாக பார்ப்பது நிற்கின்றது. இந்த கண்களை மூடின பிறகு, இந்த கவனம் உள்முகமாக பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த கவனத்தையே கவனிக்காமல் இருப்பது. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த கவனத்தையே கவனிக்காமல் இருக்கிற கணம், ஆனந்த லயம் என்கின்ற சமாதி நிலையை உணர முடியும். நீங்க இந்த சமாதி நிலை, இந்த ஆனந்தத்துல லயமா இருக்கும்போது, மீண்டும் கவனத்த நீங்க திங்க் பண்ணீங்கன்னா, கவனத்த மேல கவனத்த குவிச்சீங்கன்னா, இந்த சமாதியிலிருந்து வெளிய வந்துருவீங்க. நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் இதிலேயே இருக்க முடியும். கொஞ்சம் கவனிச்சுக்கணும். இது எல்லாருக்குமே நடக்கும். இது எனக்கு மட்டும் தான்னு சொல்ல வரல. இதை புரிந்து கொண்டால் எல்லாருக்குள்ளும் இந்த அனுபவம் நடப்பது சுலபம் தான். என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம், பரவசத்திற்கும், இந்த ஆனந்த லயத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த சமாதி நிலை என்பது இந்த ஆனந்த லயம், ஆனந்தமாக இந்த உயிர் இருக்கின்றது என்பதை உணர்வது. இதில் ஒருபோதும் ஆரோக்கியம் கெடாது. இது உண்மையான சமாதி நிலை.
இந்த ஆனந்த லயம் தான் சமாதி நிலை என்று சொல்கின்றேன். இதே பரவச நிலை என்பது கம்ப்ளீட்டா வேற. இந்த பரவச நிலை என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கவனம் இருப்பை நோக்கியும் திரும்பாது. இந்த கவனம் டிசால்வ் ஆகவும் செய்யாது. வெறுமனே மனரீதியான ஏற்படுகின்ற டிஸ்கனெக்ஷன் தான் பரவச நிலை. கொஞ்சம் வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. சமாதி என்கின்ற ஆனந்த லயத்தில் உயிரோட்டமாக இருப்பீர்கள். இந்த உயிரோட்டமாக இருக்கின்ற உயிரோட்டமா தான் இருக்கு. இந்த உயிர் வெளியே போயிடுச்சுன்னா உயிரோட்டம் இல்ல. அப்ப இந்த உயிரோட்டமா இருக்கிறனால தான் இந்த உடம்பு இயங்குது. அப்ப இந்த உயிரோட்டமாக இருக்கின்ற ஆனந்த லயம், இந்த உயிரோட்டத்துக்கு பெயர் ஆனந்த லயம்னு பேரு. அது எதனாலையும் டிஸ்டர்ப் ஆகாது. இந்த ஆனந்த லயம் எப்பொழுதுமே அது உள்ளுக்குள்ள உயிரோட்டமா தான் இருந்துகிட்டே இருக்கு. அது எந்த அனுபவத்தாலும் எதனாலையும் அது தொந்தரவு செய்ய இயலாது. அதான் ஆன்மா. இதுதான் உண்மையான சமாதி நிலை. இந்த பரவசம் என்பது மனரீதியாக மட்டும்தான் ஏற்படுகின்றது. உயிர் தன்மைக்கு செல்லவே இல்லை என்பதை புரிந்து கொண்டால் மூலார்த்தம் புரிந்துவிடும். பரவசம் என்பது சில நொடிகள், சில நிமிடங்கள் மனம் சுவிட்ச் ஆஃப் ஆகிறது. டிஸ்கனெக்ட் ஆகிறது. பரவசம் ஒரு போதை. ஆனந்த லயத்தில் ஆரோக்கியம்தான் அதிகரிக்கும். பரவசத்தில் ஆரோக்கியம் கெடும். சமாதி நிலை என்கின்ற ஆனந்த லயத்தில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கியம் இன்னமும் ஆழமாகும். தேவையில்லாத உணவுகளை எடுத்துக்கொள்ள இயலாது. இது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இந்த ஆனந்த லயம் என்கின்ற சமாதியில உங்களுக்கு டெம்ப்டேஷனே இதுல வராது. இந்த உணவு மேல இருக்கின்ற டெம்ப்டேஷன் இருக்கு பாத்தீங்களா? அந்த டெம்ப்டேஷனே இங்க நடக்காது. அது எப்படி நடக்காது அப்படின்னு சொல்றேன்னா, இந்த உணவு மேல இருக்கின்ற இந்த டெம்ப்டேஷன் மூலமாக ஏற்படுகின்ற சுகத்தை தாண்டி பலாயிரம் மடங்கு உள்ளுக்குள் ஆனந்த அனுபவம் இருக்கின்றது. அதனாலதான் அந்த சின்ன எதிர்பார்ப்பு, சிறிய அனுபவத்தில் மனம் லயம் கொள்ள மாட்டேங்குதுங்கிறன. இங்க மன லயமே இங்க இல்ல. மனதுக்கு இங்க வேலையே இல்ல. ஆனந்தத்துல, பரவசத்துல தான் மனசுக்கு வேலை இருக்கு. பரவசத்துல தான் மனசுக்கு அங்க வேலை நடக்கும். சமாதி நிலை என்பது ஆனந்த லயம். இந்த ஆனந்த லயத்தில் கவனமற்ற தன்மை இருக்கும். ஒரு உதாரணம், இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எதையும் கவனித்துக் கொண்டு அங்க இல்லை. தன் இருப்பிலேயே லயமாகி, இந்த ஆனந்த இருப்பிலேயே லயத்திலேயே இருக்கின்ற பரநிலை பிரபஞ்சத்தின் இருப்பு. அதுவே ஜீவாத்மாவின் இருப்பும் கூட. இந்த ஆனந்த லயம், இந்த உணர்வை தான் சமாதி நிலை என்று சொல்கின்றோம். இந்த அனுபவம் பல பேத்துக்கு நடந்திருக்கலாம். அல்லது நடக்காமல் இருந்தால் இதை பற்றி தெரிந்து கொண்டு இதை நோக்கி நகரவும் செய்யலாம். உண்மையிலேயே இந்த சமாதி நிலை என்கின்ற ஆனந்த லயம் அமிர்தமே.
இந்த சமாதி நிலையில எனர்ஜி ரொம்ப சேவ் ஆகுங்கிறேன் நானு. இந்த எனர்ஜி தேவையற்ற விஷயத்துல எனர்ஜி லாஸ் ஆகுறது. இந்த எனர்ஜி கெயின்னு சொல்ற மாரி எனர்ஜி உள்ளுக்குள்ள நிறைவா இருக்குங்கிறேன் நானு. குழப்பம் இல்லாத, எதிர்பார்ப்பு இல்லாத, ஆனந்த லயமே சமாதி. இறுதியாக இதைப் பற்றி நான் சொன்னதில், அந்த நடந்த செயலைப் பற்றி ஒருமுறை சொல்லிவிட்டு, இந்த உபதேசத்தை முடித்து வைகின்றேன். இந்த கவனம் என்கின்ற தன்மை வெளிமுகமாக இருக்கின்றது. அந்த கவனம் என்ற தன்மை டிசால்வ் ஆகும்போது, கவனமற்ற தன்மைக்கு செல்லும் பொழுது, நீங்கள் கவனிப்பதை கவனிக்காமல் இருக்கும்போது, அந்தோடைய இருப்பாகவே நீங்கள் உணர்வீர்கள். இதுதான் சமாதி நிலை. சமாதி நிலை எதையுமே கவனிக்க மாட்டீங்க. கவனமே இல்லாத தன்மை. நீங்க கவனிக்க துவங்கும்போது தான் மனசு ஓடிக்கிட்டு இருக்கும். மனசுக்கு இயக்கம் அங்க தான் இருக்கு. இந்த கவனமற்ற தன்மையில் அங்க மனசுக்கு வேலையே இல்ல. இங்கு கவனம் நிறுத்தப்படுகின்றது. சமாதி நிலை என்கின்ற ஆனந்த லயத்தில் நீங்கள் உணர மட்டும் தான் முடியும். கவனம் இருக்காது என்பதை சொல்கின்றேன். இந்த ஆனந்த லயத்தில், சமாதியில் உணர்ந்துகிட்டே இருப்பீங்க. அப்படின்னு அர்த்தம். அந்த ஆனந்த லயம் இருப்பதிலேயே லயம் கொள்வீர்கள். எப்ப கவனத்தை செயல்படுத்துகின்றீர்களோ, அப்பொழுது மனம் எல்லாம் வேலை செய்யத் துவங்கும். சரி, இந்த சமாதி நிலையினால என்ன நமக்கு லைஃப்ல யூஸ் ஆகுங்கிற ஒரு கேள்வி எழும்பலாம். நன்கு ஆழ்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆனந்த லயத்தில் தொடர்ந்து மனம், உணர்ச்சி முடிச்சுகள் அனைத்தும் குழப்பத்தில் இயங்கிக் கொண்டிருப்பதிலிருந்து விடுதலை அடைவதற்கு இந்த சமாதி நிலை மிகவும் ஒரு வழியாக இருக்கின்றது. எனக்கு தெரிஞ்சு என் அனுபவத்திலிருந்து சொல்ல வேண்டும் என்றால், ஆனந்த லயத்தால் மட்டும்தான் விடுதலையை தர முடியும். அதுவரை மனம் ஓயாமல் இதை நிரூபிக்க வேண்டும், அதை நிரூபிக்க வேண்டும், இதை சாதிக்க வேண்டும், இதை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற எல்லா உணர்ச்சி முடிச்சிலும் பொங்கிக் கொண்டே தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். பசி வேறு, ருசிக்காக சாப்பிடுவது வேறு. பசிக்காக உணவு எடுத்துக்கொள்வது வேறு, ருசிக்காக உணவு கொடுத்துக்கொள்வது வேறு. இது உங்களுக்கு தெரியும். ஆரோக்கியமான உணவுகள் மீது ருசி இருக்காது. உதாரணத்துக்கு சிறுதானியங்கள் எடுத்துப்போம். சிறுதானிய உணவு மேல ருசி இருக்காது. ருசி இருக்கிற உணவு என்கின்ற ஆரோக்கியம் இல்லாத உணவு மீது ஆசைகள் இருக்கும். அந்த மாரி இந்த ஆனந்த லயத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்புகள் எதுவும் இருக்காது. இந்த உணர்வு முற்றிலுமாக உங்களுடைய உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய தன்மை வாய்ந்தது. இந்த ஆரோக்கியமான உணவுகள நீங்க ஈஸியா எடுத்துக்கொள்வதற்கு இந்த சமாதி நிலை என்கின்ற ஆனந்த லயம் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தருகின்றது. இந்த சமாதி நிலை என்ற ஆனந்த லயத்தில் இருக்க இருக்க
ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் தான் எடுத்துக்கொள்ள முடியும். இங்க ட்ரிகரிங் சப்ஜெக்ட்டே இங்க உள்ள இருக்காது. நிதானத்தோடு, தேவைக்காக வாழ்க்கைய வாழ்ந்து, காம்ப்ளிகேஷன் பண்ணாம, ஆசையிலும், அச்சத்திலும், பயத்திலும், பேராசையிலும் சிக்காம, பரிபூரணத்தில் உணர்ந்து வாழ்வதற்கான வாழ்வியல் முறை சமாதி நிலை. உங்கள் வாழ்க்கையை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். சமாதி நிலைனா, அத அடைஞ்சா வாழ்க்கைலாம் போயிடுன்னு சொல்றது பரவச நிலை. சமாதிக்கு போனா அவ்வளதான் முடிஞ்சுதுப்பா. குடும்பத்த விட்டு போயிருவாங்க, அத விட்டு போயிருவாங்க, இத விட்டு போயிருவாங்க. அது பரவசத்தால் ஏற்படுகின்ற அனுபவம். அது உண்மையாக நடக்கும். ஆனா, அது சமாதி நிலை என்கின்ற ஆனந்த லயத்தில் நீங்க எத விட்டும் போமாட்டீங்க. எத விடுவீங்கன்னா, உங்களுடைய பற்று, பயம், பதட்டம், எண்ணங்களுடைய தொந்தரவுகள், உணர்ச்சி முடிச்சிலிருந்து விடுதலை, ரிசல்ட் நிதானம், தெளிவு, பொறுமை, சரியான சிந்தனை, இது எல்லாம் சமாதி நிலையால் ஏற்படும் என்பது என்னுடைய கருத்து. என் அனுபவத்தின் தொகுப்பு. ஆனந்தலைவன் என்கின்ற சமாதியால், இந்த நிலையினால் இன்னும் விழிப்புணர்வோடு நீங்கள் வாழ்க்கையை அணுகுவீர்கள். இன்னும் விழிப்புணர்வோடு வாழ்க்கையை கொண்டாடுவீர்கள். இதுவே எமது அனுபவத்தின் தொகுப்பு. விருப்பமுள்ளவர்கள் இதை சிந்தியுங்கள். இந்த உபதேசத்தை சற்று ஆழ்ந்து சிந்தித்துப் பாருங்கள். இதைப் பற்றி உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால், ஆனந்தமயம் என்கின்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் கேள்விகளை நீங்கள் அனுப்பலாம். இதைப் பற்றி மீண்டும் விளக்கமாக நாம் சந்திப்போம். நன்றி. ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றிகள். உங்க எல்லோருக்குள்ளும் ஆனந்தலயம் என்கின்ற சமாதி நிலை விருப்பமுள்ளோருக்கு நடக்கத் துவங்கட்டும். உண்டு. ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றி.